இந்த வேலியை கவனியுங்கள். அந்த பூமியில அந்த நாட்கள்ல, யோபுடைய நாட்கள்ல வாழ்ந்த யாருக்கும் இந்த வேலி தெரியல. சாதாரணமாய் போடப்பட்டிருக்கிற ஒரு வேலியை குறித்து இது சொல்லவில்லை. சாத்தானுடைய கண்களுக்கு தெரிந்த ஒரு வேலி. இது ஒரு ஆவிக்குரிய வேலி, ஸ்பிரிச்சுவல் வேலி. இந்த வேலி போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலியை தாண்டி சாத்தான் வர முடியாததற்காகத்தான் இந்த வேலி போடப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு போடப்படுற வேலி, முட்கம்பி வேலிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இது அந்த வேலி கிடையாது. ஆகவே ஆவிக்குரிய வேலி. இன்றைய நாட்களில் குடும்பங்களை, ஊழியர்களை, ஊழியக்காரிகளை, சபைகளை, ஊழியங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி போடுகிறார். அந்த வேலியை தாண்டி பிசாசினால வர முடியாது. அந்த வேலி எந்த சபைக்கு போடப்பட்டிருக்கிறதோ, எந்த குடும்பத்துக்கு போடப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க பல்கி பெருகி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தேவன் போடுகிற வேலியை தேவன் தான் பிடுங்கி போட வேண்டும். சாத்தான் பிடுங்க முடியாது. அது இப்போ ஒரு எலக்ட்ரிக் வேலி. இந்த இராணுவ முகாம்களை சுற்றி மின்சார வேலியை போடுவார்கள். அதில் எதிரிகள் தொடுவார்கள், ஆனால் மின்சாரம் அடித்து மரித்து போய் விடுவார்கள். ஆதலால் அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஒரு வேலி இது. இதை ஆவைகள் தாண்ட நினைக்கும் போது அவைகளை இந்த அக்கினி வேலி பட்சிக்கக்கூடியதாக இருக்கும். அதுல இன்னும் மகத்துவமான காரியங்கள் இருக்கும், எங்களால் அறியக்கூடாதவைகளாய் அது இருக்கலாம். ஆனா தெளிவான ஒரு விஷயம், ஆவிக்குரிய ஒரு வேலி. ஆகவே யோபு 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சாத்தான் தேவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீர் யோபுக்கும் அவனுடைய வீட்டுக்கும் வீட்டாருக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையோ என்று சொல்லி சாத்தான் தேவனை பார்த்து கேட்கிறான்.